பல்சுவை வார இதழாக வியாழந்தோறும் வெளியாகிறது உங்கள் அங்குசம் செய்தி. ஆண்டு சந்தா வெறும் 500 மட்டும்தான். 9488842025 எண்ணுக்கு ஜிபே போன்பே மூலமாகவும் சந்தா செலுத்தலாம். பாரதிக்கு எத்தனையோ அன்பு தம்பிகள் இருக்கலாம், மானசீக பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் கூட இருக்கலாம். ஆனால் பாரதிக்கு ஒரு அண்ணன் என்று சொல்லத்தக்க ஈதன் சொந்த ஊர் ஈதன் பிறப்பிடம் என தனக்குள்ளே எப்போதாயினும் உண்ணுதற்கென்னா தன்னுணர்வில்லா ஒருவனேனும் உயிருடன் உள்ளனோ அன்னைய நாட்டில் அலைந்தவன் தன்னோர் நோக்கி காலடி ஒட்டிய காலையில் மதுரையில் புதியதோ தமிழ்ச் சங்கம், அதிலும் மாணவர் செந்தமிழ் சங்கம் உழைத்தது. பின்னிரண்டு அடிகள் வரிசை கிரமமாக திருக்குறள், முன்னிரண்டு அடிகள் அதற்கு இசைவான வரலாற்று சம்பவம் அல்லது ஒரு தகவல், இரண்டாம் அடியின் 3ஆம் சீரில் வள்ளுவரே என அவரது பெயரை முன்னிலைப்படுத்தி பாடப்பட்டது. பேராசிரியர் விஜயசங்கர் அவர்களையும், கலைப்புல முதன்மையர் நாடறிந்த பேச்சாளர் ஜி தமிழ் டிவி புகழ் பேராசிரியர் நீலகண்டன் அவர்களையும் இந்த நேரத்திலே வருகை என அறிவிக்கிறேன். ஆங்கில துறை தலைவர் பேராசிரியர் பாலமுருகன் அவர்களையும், கணிதத்துறை பேராசிரியர் ராஜா சிவசுப்பிரமணிய ராஜா அவர்களையும் உங்களுடைய கரவொலியோடு வருகை என வரவேற்கிறேன். இந்த நிகழ்விற்கு வாழ்த்துறை வழங்குவதற்காக வந்திருக்கக்கூடிய மாக்கோ அவர்களுடைய பெயரன் ஐயா சுந்தரராஜன் அவர்களையும் வருகை என வரவேற்கிறேன். இந்த நிகழ்வினை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் புவனேஸ்வர் அவர்களையும் வருக என வரவேற்கிறேன். தமிழ்துறை பேராசிரியர்கள், பிற துறை பேராசிரியர்கள், ஆய்வாளர்கள், மாணவர்கள் உங்கள் அத்துணை பேரையும் இந்த நேரத்திலே வருக என வரவேற்கிறேன். மாக்கோ ஐயாவை பற்றி எல்லோருக்கும் ஏற்கனவே படித்த மாணவர்களுக்கு ஆண்டுதோறும் நிகழ்கிறதுனால உங்களுக்கு தெரியும். அவர் நல்ல படைப்பாளர், நாடக ஆசிரியர், நகைச்சுவை நாடகத்தை எழுதியவர். இதெல்லாம் விட பாரதியாரை சுதேசரம் மித்திரன் பத்திரிகைக்கு சிபாரிசு செய்தவர் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் முருகானந்தம் அவர்களையும் இந்த நேரத்திலே நன்றியுரையை ஆற்ற இருக்கிறவர்களையும் சிறப்புமிக்க மா கோபாலகிருஷ்ண ஐயர் அவர்களுடைய பெயரை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அறக்கட்டளை பொழிவிற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேரையும் மீண்டும் வருக என வரவேற்று நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எந்தவித குறிப்புகளும் இன்றி தமிழிலும் ஆங்கிலத்திலும் சரளமாக பேச வல்லவர் இவர். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை உரை ஆற்றுவதில் நம் அனைவருக்கும் மகிழ்ச்சி. முதல்வர்களை நன்றியோடு அவையோரை வணங்கி மகிழ்கிறேன். இந்த விழாவிற்கு விருந்தினராக வந்திருக்கும் கவிஞர் பத்மன் அவர்களே, 20 ஆண்டுகளாக இந்த விழாவை மிகவும் செம்மையாக நடத்தி கொண்டிருக்கும் உஷா மகாதேவன் அவர்களே, மா கோபால சுப்பிரமணிய ஐயர் அவருடைய பேரன் திரு சுந்தரராஜன் அவர்களே, தமிழ்துறையின் தலைவர் முனைவர் ரவிச்சந்திரன் அவர்களே, நன்றியுரை நல்க இருக்கும் தமிழ்துறை பேராசிரியர் முருகானந்தம் அவர்களே மற்றும் கல்லூரி பேராசிரியர்களே, அனைவருக்கும் வணக்கம். தேசியத்தையும் தெய்வீகத்தையும் மாணவர்களுக்கும் மக்களுக்கும் உணர்த்திய மகானாக மா கோபால சுப்பிரமணிய ஐயரை நாம் இங்கு பார்க்கிறோம். இவ்விழா தமிழ்துறை மிகவும் செம்மையாக நடத்தி கொண்டிருக்கிறது. நான் இந்த தருணத்தில் ஒன்று பதிவு செய்கிறேன். நமது கல்லூரியில் 12க்கும் மேற்பட்ட அறக்கட்டளை சொற்பொழிவுகள் வருடந்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் தமிழ்துறை தங்களுக்குண்டான அனைத்து அறக்கட்டளைகளையும் முன்னின்று சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறது. தமிழ் என்றாலே வீரம், தமிழ் என்றாலே பண்பாடு, தமிழ் என்றாலே இலக்கியம், தமிழ் என்றாலே ஆன்மீகம், இவ்வாறு சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த தமிழ்துறை கல்லூரியுடைய வளர்ச்சிக்கு முன்பும்
இன்றும் மிகவும் ஒரு அரும்படி செய்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு கல்லூரி முதல்வர் என்ற சார்பில் என்னுடைய வாழ்த்துக்களை நான் இந்த தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். 1901 மா கோபால சுப்பிரமணிய ஐயர் மதுரை மாணவர் செந்தமிழ் மன்றம் என்றை மதுரையில் தொடங்கினார். அதனுடைய எழுச்சி மிகவும் அளப்பெரியது. இந்த தருணத்தில் மாணவர்களுக்கு ஒன்றே ஒன்று நான் சொல்லிக்கொண்டு நான் என் உரையை முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். மாணவர்களே, தமிழ் நமக்கு கற்றுக் கொடுப்பது பண்படு. நீங்கள் இலக்கியத்தோடு தமிழுடைய கலாச்சாரத்தோடு இப்ப இருக்கும் இந்த ஜென்சி மாணவர்கள் நீங்கள் ஒன்றுபட வேண்டும். தமிழுடைய தாக்கத்தையும் நம்மளுடைய கலாச்சாரத்தின் ஆழத்தையும் கட்டாயம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு ஏற்றவாறு உங்களை நீங்கள் தயார் செய்து கொள்ள வேண்டும் என்று இந்த ஒரு சிறிய வேண்டுகோளை வைத்த பெரிய அறிஞர் பெருமக்கள் இங்கு வீட்டிருக்கிறார்கள். தமிழை பற்றி பேசுவதற்கு எனக்கு எந்தவித அருகதையும் கிடையாது. ஆதலால் அவர்களுக்கு வழிவிட்டு உங்களை அனைவரையும் வாழ்த்தி மாக்கோ புகழ் ஓங்குக என்று சொல்லி என் உரையை நான் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த அற்புதமான அவையில் கூடியிருக்கும் கல்லூரி முதல்வருக்கும் தமிழ் துறையினருக்கு அன்பு செல்வங்கள் ஆகிய மாணவ மாணவிகளுக்கும் சிறப்புரை வழங்க வந்திருக்கும் எழுத்தாளரும் கவிஞரும் மொழிபெயர்ப்பாளரும் பல நூல்களை படைத்தவரும் இதழாசிரியராகவும் ஆகிய திரு பத்மன் அவர்களுக்கும் மாணவ குடும்பத்தினர் சார்பில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பத்மன் ஐயாவுடைய குவாலிட்டிஸ் படிக்கும்போது தாத்தாவுடைய குவாலிட்டிஸே படிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். மொழிபெயர்ப்பு, எழுத்தாளர், கவிஞர் அப்படி தோன்றது. நமது நேச நல்கல்லூரியின் தமிழ்துறையின் முதல் தலைவராக பணியாற்றிய பண்டிதமா கோபாலகிருஷ்ண ஐயர் அவர்களின் நினைவை போற்றும் வண்ணம் ஆண்டுதோறும் இந்த அறக்கட்டளை சொற்பொழிவை சிறப்புடன் நடத்தி வரும் இந்த கல்லூரி முதல்வருக்கும் தமிழ் துறையினருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். மாகோவை போலவே பல துறைகளிலும் சிறப்புடன் பணியாற்றிய பத்மன் என்னும் துணைப்பெயரை சூடிக்கொண்டு திரு பத்மநாபன் அவர்கள் மதுரையை சார்ந்தவர், மதுரை கல்லூரியில் படித்தவர். நமது மாகோ அவர்கள் மதுரை கல்லூரியில் பணிபுரிந்தவர். ஆகவே மாகோவின் படைப்புகளை பற்றி உரையாற்றுவதற்கு இவரை மிகவும் பொருத்தமானவர். நான் போன தடவை இந்த மேடையில பேசும்போது நான் தில்லான மோகனாம்பாள்ல இருந்து ஒரு வரி சொன்னேன்னா, இந்த மாதிரி சிக்கல் சண்முக சுந்தரம் வாசிக்கிறதுக்கு அப்புறம் நான் வாசிக்கவா அப்படின்னு முன்னோரமா கேட்பா. அது மாதிரி ஆனா இந்த தடவை திருவிளையாடல இருந்து ஒரு வரி ஞாபகம் வருது. அதுல புலவர் தருணி சிவன் சொல்லுவார், நீர் புலவன் நான் புலவன் இல்லை அப்படின்னு. ஸோ அது மாதிரி நான் இவர்கிட்ட சொல்றேன், நீர் மேதை நான் மேதை இல்லை. நான் ஒரு இந்த மேடையில இருந்து உங்கள்கிட்ட இவரை அறிமுகப்படுத்துவதற்காக நான் இருக்கேங்க. ஸோ இவரை பத்தி பேசும்போது நான் காலேஜில் படிக்கும்போது ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருது. நான் படிக்கும்போது நான் சிஏ படிக்கிற சமயத்துல பம்பாயில ஒரு பெரிய ஸ்டேடியம், கிரிக்கெட் ஸ்டேடியம், அதுல உரையாடுறதுக்கு நானி பால்கேவரான்னு ஒரு பெரிய சட்ட நிபுணர் வருவார். அது 30-40 பேர் அந்த ஸ்பீச் கேட்கறதுக்கு வருவார். அவர் பேசுற ஸ்பீச் எல்லாரும் எழுதி குறிச்சு போவார். போகும்போது அவர் சொல்ற பேச்சு ஒரு வருஷத்துக்கு தான் தாங்கணும், அதுக்கு மேல அதுக்கு வேல்யூ கிடையாது. அடுத்த வருஷம் திருப்பி அவர் பேசணும், அடுத்த வருஷத்து பட்ஜெட்டை பத்தி பேசணும், அதை எல்லாரும் குறிச்சுக்கணும் அது மாதிரி. ஆனா இப்போ பத்மன் ஐயா பேசும்போது அவர் எழுதும் போதெல்லாம் அது 1000 காலம் அப்படியே நீடிச்சுட்டு இருக்கும். அது இப்போ அவர் அவர் சொல்ல போற விஷயங்கள் எல்லாம் நீங்க கேட்கும்போது உங்களுக்கே தோணும் தட் இதெல்லாம் பர்மனன்ட் வேல்யூ இதுக்கெல்லாம் இருக்கு. பிகாஸ் இதெல்லாம் வேல்யூ பேஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாம். ஸோ இதை பத்தி நம்ம பேசும்போது அந்த உரை ஒரு காலத்தில் மட்டும் பயனளிக்கும் விதமாக இருக்கும். அடுத்த வருடம் அவர் சொல்லும் விவரங்கள் வேறாக இருக்கும். ஆனால் நம் பத்மன் ஐயாவின் சொற்களோ காலங்காலமாக நிலைத்து நிற்கும். ஏனென்றால் திரு பத்மனின் உரை இலக்கியம் சார்ந்து இருப்பதால்
வாழ்க்கை நெறிமுறைகளை பிரதிபலிப்பதாக இருக்கும். இலக்கியத்திற்கு எப்போதும் ஒரு பர்மனன்ட் வேல்யூ உண்டு. இது போன்ற அறுவை நிகழ்ச்சிகளை நமக்கு ஏற்பாடு செய்யும் தேசிய கல்லூரி தமிழ்துறை மேன்மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்தி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். சீர்மிகு தமிழில் இவரின் ஆவி இதய தாமரையில் நரேந்திரனை ஏற்றிய காரணமோ, எட்டு திசையும் புகழ் தாங்கும் காரணமோ, செம்மொழி தமிழ் ஆய்வு தந்திட்ட பூரணமோ, வெளிப்புறம் பேச்சாலை நான் அளந்திட்ட நாரணமோ, புரிந்தவர் புரிந்து கொள்வேன் கவிதையின் பொருளை. இப்பொழுது இவர் பேச வரும் தலைப்பு தேசியமும் தமிழின் வளர்ந்த மாமனிதர் மாகோ விளையாட்ட வருகின்றார். சிறப்பு விருதுகளை அன்புடன் அளிக்கின்றோம். சொல்லமுதம் சோதிக்கரு சுமந்து வரும் நற்கவிதை, ஞானரதம் நாவில் நடம் ஆட வந்ததோர் புதுமை, என்னதவம் செய்து தமிழ் பெற்றெடுத்த தலைப்பிள்ளை, எங்கனுமே பாரதியை போல் கண்டதில்லை ஓர் கவியை என்று எனது மானசீக குருநாதர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் பொற்பாதங்களை வணங்கி எனது உரையை தொடங்குகிறேன். அவையோர் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இங்கே எனக்கு முன்னால் பேசி அமர்ந்திருக்கக்கூடிய தமிழ்துறை தலைவர் திரு ரவிச்சந்திரன் அவர்களுக்கும், இந்த கல்லூரியுடைய முதல்வரும் தத்துவத்துறை பேராசிரியருமாகிய திரு பிரசன்ன பாலாஜி அவர்களுக்கும், இந்த விழாவை இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாகோவின் பெயர்த்தியார் உஷா மகாதேவன் அவர்களுக்கும், என்னை மிக அதிகமாக புகழ்ந்து வரவேற்புரை அளித்த திரு சுந்தரராஜன் அவர்களுக்கும், அதேபோல் மிகவும் புகழ்ந்து கவிமலர் வாசித்த திருமதி புவனேஸ்வரி அவர்களுக்கும், மற்றும் இங்கு கூடியிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நான் படித்தது மதுரை சேதுபதி மேல்நிலைப்பள்ளி. 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அங்கேதான் படித்தேன். அந்த பள்ளியில் முதலில் நுழைந்ததுமே என்னை வசீகரித்தது அதன் முகப்பில் இருந்த திருமுகத்துடன் கூடிய பாரதியின் மார்பளவு சிலை. அதை பார்த்த கணமே அந்த முறுக்கு மீசை முண்டாசு கவிராயர் எனது இதய சிம்மாசனத்தில் ஏறி அமர்ந்து விட்டார். பாரதியின் கவிதைகளையும் கட்டுரைகளையும் படித்ததனால்தான் நான் இன்றொரு தேசாபிமானியாய், பாஷாபிமானியாய், மதாபிமானியாய், மனிதாபிமானியாய் இருக்கின்றேன். என்னை போன்ற பல்லாயிரக்கணக்கானோருக்கு ஒரு கவிஞன் என்பதை தாண்டி ஆகச்சிறந்த பத்திரிகையாளன், தலை சிறந்த சிந்தனையாளன், காலம் கடந்த பிறகும் நல்ல தமிழாசானாய் பாரதி திகழ்ந்து வழிகாட்டுகிறார் என்றால், உத்வேகம் தந்து ஊக்குவிக்கிறார் என்றால், அந்த உச்சாணி கொம்பில் அவரை உட்கார வைத்தது யார்? இன்றைய விழாவின் நாயகர், இன்றைக்கு மட்டுமல்ல என்றைக்குமே இருக்கக்கூடிய தமிழர்கள் நெஞ்சங்களிலே இருக்கக்கூடிய நல்ல தமிழறிஞர் பண்டித மாகோ என்ற திரு மா கோபாலகிருஷ்ண ஐயர் தான் அந்த பெருமை. அகினி குஞ்சாக திகழ்ந்த பாரதி என்ற எட்டயபுரம் கவிஞனை ஆகச்சிறந்த பத்திரிகையாளன், மாபெரும் சிந்தனையாளன் என்பதை பாரதியும் வகையில் மலையில் இட்ட ஜோதியாய் ஒளிரச் செய்த அற்புத மனிதர் அந்த மாகோ. பாரதிக்கு எத்தனையோ அன்பு தம்பிகள் இருக்கலாம், மானசீக பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் கூட இருக்கலாம். ஆனால் பாரதிக்கு ஒரு அண்ணன் என்று சொல்லத்தக்க அற்புத ஆற்றல் படைத்த ஒரு தமிழாசான் நமது பண்டித மாகோ. பாரதியை மானசீக குருவாக வைத்துக் கொண்ட நான், என்னிடம் இப்போது பொங்கி பெருகுகின்ற தேசப்பற்று, தமிழ் உணர்வு, அனைவரையும் அரவணைக்க கூடிய இந்த ஹிந்து விடுவியங்கள், இவற்றுக்கெல்லாம் என் குருநாதருக்கு எவ்விதம் காணிக்கை செலுத்துவேன் என்று நினைத்து மலைத்திருந்த வேளையில் அந்த குறையை பாரதியின் அண்ணன் மாகோவை பற்றி பேச கிடைத்த இந்த அரிய வாய்ப்பு தொலைத்தெறிந்தது. அது மட்டுமல்ல, மாகோ பணியாற்றிய அதே மதுரை கொள்ளையின் முன்னாள் மாணவன் என்பதால் எனக்கு இதிலே இரட்டிப்பு மகிழ்ச்சி. இப்படிப்பட்ட ஒரு அரிய வாய்ப்பை எனக்கு நல்கிய வாக்கியத்தை என்று சொல்ல வேண்டும். அதை நல்கிய திருச்சி தேசிய கல்லூரியின் தமிழ் துறைக்கும்,
முதல்வருக்கும் மாகோவின் பெயர்த்தியார் முனைவர் உஷா மகாதேவன் அவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தாருக்கும் பேராசிரியர் திரு முருகானந்தம் மற்றும் இங்கு உள்ள மற்ற பெயர் குறிப்பிடாத பல பெரியோர்களுக்கும் எனது நன்றியை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். உரையாற்றவிருக்கும் தலைப்பு தேசியமும் தமிழும் வளர்த்த மாகோ. இந்த பொருண்மைக்கு பல்வேறு எடுத்துக்காட்டுகளை எடுத்து உரைத்துக் கொண்டே போகலாம். அதிலே ஒரே கல்லில் 2 மாங்காய் என்பதைப் போல ஒரே ஆண்டில் நடந்த 2 சுவையான சம்பவங்களை முதலாவதாக எடுத்துரைக்கிறேன். அந்த சிறப்புக்குரிய ஆண்டு 1904. முதல் சம்பவம், மதுரை கல்லூரியில் தமிழ் பண்டிதராக பணியாற்றி வந்த மாகோவை அவரது நண்பர் சுதேசமித்ரன் பத்திரிகை ஆசிரியரும் பத்திராதிபர் என்று சொல்லக்கூடிய அந்த பத்திரிகையினுடைய உரிமையாளருமான ஜி சுப்பிரமணிய ஐயர் காண வருகிறார். அந்த சுப்பிரமணிய ஐயர் யார்? சுதேசமித்ரன் மாத்திரமல்ல, ஆங்கிலேய அரசையும் ஆங்கிலேய கொடுங்கொன்னையும் அவர்களை புரிகின்ற மொழி அந்த ஆங்கிலத்திலேயே எதிர்த்து கருத்து போரிட வேண்டும் என்பதற்காக ஆங்கில பத்திரிகை ஹிந்துவையும் தொடங்கியவர் அவர்தான். அதற்கு பிறகுதான் அது கஸ்தூரி அன்சன்ஸுக்கு கைமாறி போகிறது பல ஆண்டுகளுக்கு பிறகு. அப்படிப்பட்ட ஜி சுப்பிரமணிய ஐயர் மா கோபாலகிருஷ்ண ஐயரை காண வருகிறார். அப்போது தமது தமிழ் பத்திரிகையாகிய சுதேசமித்ரனில் பணியாற்ற ஆங்கில அறிவு, முக்கியமாக சொல்கிறார் தேசப்பற்று, ஆங்கில அறிவு, உணர்ச்சிகளோடு தமிழில் எழுதக்கூடியவருமான ஒரு இளைஞர் வேண்டும் என்று கேட்கிறார். அவர் மனதில் வைத்திருந்தது மாகோ அவர்களைத்தான். நேரடியாக கேட்பதற்கு பதில் சுற்றி வளைத்து கேட்கிறார். ஆனால் அதற்கு அவர் சொன்ன பதில் இதோ அதற்கு பொருத்தமான இளவல் தங்கமான உணர்ச்சி கனல் என்று மகாகவி பாரதியை அறிமுகப்படுத்தி வைக்கிறார். தமிழ் புலவர்கள் என்றாலே தற்பெருமை சென்னையிட்டுக் கொள்பவர்கள் என்ற கூற்றை மாற்றி தன்னை விட வயதில் 4 வயது இளையவரான பாரதியின் திறமையை மெச்சி அவர் பத்திரிகையாளனாக வழிவகுத்தவர் மாகோ. மதுரை கல்லூரியோடு இணைந்த சேதுபதி பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றி வந்த போது அதுவும் 102 நாட்கள் தான் அவர் பணியாற்றி இருக்கிறார். அப்போது அவருடைய மாத சம்பளம் 17 ரூபாய் 50 பைசா. சுதேசமித்ரன் துணை ஆசிரியராக அவருக்கு கிடைத்த மாத ஊதியம் மாதம் 40 ரூபாய். பாரதியார் பத்திரிகையாளனாக உருவெடுத்தது அவரது வாழ்வில் மட்டுமல்ல, தமிழ் பத்திரிகை உலகிலும் இந்திய தேச போராட்டத்திலும் கூட மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்தது. அந்த வாய்ப்பை தந்தவர் மாகோ. இதே 1904 நடந்த மற்றொரு இனிய சம்பவம், பாரெல்லாம் சுற்றி வந்து பாரதத்தின் பெருமையை, இந்து மதத்தின் மேன்மையை நிலைநாட்டிய சுவாமி விவேகானந்தரின் சன் ஆஃப் சன்னியாசி என்ற ஆங்கில கவிதையை சன்னியாசி கீதம் என தமிழில் முதன்முறையாக முடிவுகட்டவர் மாகோ. அது விவேக சிந்தாமணி இதழில் பின்னர் வெளிவந்தது. அடிமைப்பட்டு கிடந்த பாரதம் மேலை நாட்டு மோகத்தில் அலை வாழ்ந்து கொண்டிருந்த போது தாய் நாட்டு பெருமையை தக்கபடி இளைய தலைமுறையினருக்கு எடுத்து இயம்பியவர் சுவாமிஜி. அவரது படைப்பை தமிழில் ஆக்கி தந்தது தமிழகத்தில் தேசிய எழுச்சிக்கு மாகோ செய்த மிக அரிய சேவை. இதை விட என்ன ஒரு சிறப்பு என்று சொன்னால், இந்த கவிதை நூல் வெளிவர காரணமாக தனக்கு உதவி புரிந்த 3 மாணாக்கர்களுக்கு அந்த மொழியாக்க கவிதையை அவர் காணிக்கையாக சேர்த்தியதுதான். இதுதான் மாமனிதர் மாகோ. மற்ற மனிதரிலிருந்து மாமனிதர் என்று குறித்து காட்டுவது இந்த பெருந்தன்மை. தனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை இன்னொருவருக்கு தாரை வார்த்தை கொடுக்கிறார். அவர் தரணி புகழ் போற்றக்கூடியவர் என்பது வேறு விஷயம். அந்த மனதை யாருக்கு தான் தனக்கு ஒரு சிறிய உதவி செய்தார் என்பதற்காக அவர்களுக்கே கவிதையை காணிக்கையாக்கக்கூடிய மனதை யாருக்கு வரும்? ஒரு உண்மையான தண்டமிழ் ஆசானுக்கு வரும். அந்த தண்டமிழ் ஆசான் தான் மாகோ. இதற்கு முன்பாக அமெரிக்காவின் சிகாகோ நகரில் உலக சமய மாநாட்டில் உரையாற்றி உலக புகழ் பெற்ற சிந்தனையாளனாக வெற்றி வீரராக தாயகம் திரும்பிய சுவாமிஜிக்கு 1897 ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி அன்று ராமநாதபுரம் மன்னர் பாஸ்கர் சேதுபதியோடு பாம்பனுக்கு சென்று அவருக்கு வரவேற்பு அளித்தவர் மாகோ. அப்போது அவருக்கு வயது வெறும் 19 மட்டுமே. அந்த வயதிலேயே எத்தனை பெரிய பக்குவம் பாருங்க. அதுதான் பிற்காலத்தில் அவர் இன்னும் பெரிய மனிதனாக மகானுபாவனாக உயர்த்துகிறார்.
தாய்நாட்டு பற்று, தாய்மொழி பற்று என்று சொன்னதுமே அனைவரின் மனதிலும் எழக்கூடிய இரண்டு ஆளுமைகள் மகாகவியும் சுவாமிஜி. அந்த இரண்டு பெருந்தகைகளையும் தமிழகத்துக்கு நல்ல முறையில் அறிமுகம் செய்து வைத்த பெருமை நமது பண்டித மாக்கோ அவர்களுக்கு. பாரதிய சுதேச மித்திரன் பத்திரிகாதிபர் ஜி.எஸ். மணியையருக்கு மாக்கோ அறிமுகம் செய்து வைத்த சம்பவம், சுவாமிஜிக்கு பாம்பனில் சென்று வரவேற்பு அளித்த சம்பவம் ஆகிய இந்த இரண்டையுமே கவியோகி சுத்தானந்த பாரதியார் மகாகவி பாரதியார் பற்றி தான் எழுதியுள்ள கவி குயில் என்ற நூலிலே மிக அற்புதமாக வர்ணித்திருக்கிறார். இனி பண்டித மாக்கோ அவர்கள் தமிழையும் தேசியத்தையும் வளர்க்க என்னென்ன திருத்தொண்டுகள் செய்தார் என்பதில் முக்கியமான தகவல்களை தரும். மதுரையின் பெருமை சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மாநகரம். ஆழிப்பேரலை அறிவுகளை கூட சமாளித்து எழுந்து முத்தமிழ் வளர்ப்பதற்கு 3 சங்கங்களை அடுத்தடுத்து அமைத்த அந்த மதுரையில் 3ஆம் சங்கத்தோடு இந்த அரிய சேவைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விடுமோ என்று தமிழறிஞர்களும் தமிழ் அன்பர்களும் திகைத்து நின்ற வேளையில் 1901 மே 5ஆம் தேதி அன்று மதுரையில் புதியதோ தமிழ் சங்கம், அதிலும் மாணவர் செந்தமிழ் சங்கம் உழைத்தது. அதை நிறுவியவர் நமது பண்டித மா கோபாலகிருஷ்ண ஐயர் அவர்கள். அப்போது அவருக்கு வயது 23 மட்டுமே. இந்த செந்தமிழ் சங்கம் தான் மாக்கோவின் நண்பர்கள் பாண்டித்துரை தேவர் மதுரையில் நிறுவிய 4ஆம் தமிழ் சங்கத்துக்கு முன்னோடியாக அமைந்தது. ஏனெனில் அந்த 4ஆம் தமிழ் சங்கம் 1901 செப்டம்பர் 14ஆம் தேதி என்றுதான் நிறுவப்பட்டது. அந்த 4ஆம் தமிழ் சங்கத்திலும் கூட நிர்வாக உறுப்பினராகவும் தேர்வாளராகவும் விளங்கி தமிழ் தொண்டாற்றியவர் பண்டித மாக்கோ. மாக்கோ தொடங்கிய மாணவர் செந்தமிழ் சங்கம் மாணவர்களிடையே தமிழ் ஆற்றல் வளர உண்மையிலேயே அருள் தொண்டாற்றியது. 4 முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களிடையே தமிழ் பாடம், தமிழ் மொழிபெயர்ப்பு, தமிழ் கட்டுரை, தமிழை பிழையின்றி எழுதுவது முக்கியமானது. இப்போதான் ஏன்னா அந்த பிழையின்றி லாகாவே வரமாட்டேங்குது. வல்லினமா மல்லினமாங்கிறத நம்மள புள்ளினமா பார்க்கறோம். அப்போ அப்படிப்பட்ட இதுல பிழையின்றி எழுதுதல் ஆகியவற்றில் போட்டிகள் நடத்தி ஒவ்வொரு வகுப்பிலும் முதல் 2 இடங்களை பிடிக்கும் மாணவர்களுக்கு அவர் விருதுகள் வழங்கி கௌரவித்தார். அந்த விருதுக்கு பெயர் நச்சினார்க்கினியர். உச்சிமேல் புலவர்கள் நச்சினார்க்கினியர் என்ற சான்றோர் வாக்கை மெய்ப்பித்த உண்மையான புலவர் நமது மாக்கோ அவர்கள். விருதுகள் மட்டுமின்றி தமது செந்தமிழ் சங்கம் மூலம் ஒரு நூலகத்தை நிறுவினார். அதன் பெயரும் நச்சினார்க்கினியர் நூலகம். இந்த நச்சினார்க்கினியர் யார்? கடந்த 14ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மிகச்சிறந்த உரையாசிரியர், தமிழறிஞர், மதுரை வாசி, பாரத்து வாசி நச்சினார். தொல்காப்பியம், 10 பாட்டு, சீவக சிந்தாமணி, கலித்தொகை, குறுந்தொகையில் 20 பாடல்களுக்கு உரை எழுதியவர். இதனை சிறப்பிக்கும் பழம்பாடல் வெண்பா ஒன்று இப்படி உரைக்கிறது: பாரத்துள் காப்பியமும் 10 பாட்டுங்களையும் ஆற குறுந்தொகைகள் 5 சார திருத்தகு மாமுனிசை சிந்தாமணியும் விருத்தி நச்சினார் இனியம். விருத்தி என்று சொன்னால் விபரித்து எழுதுவது. அது நச்சினாருக்கு இனியம். பேரே நச்சினாருக்கு இனியம் என்று சொல்லும் பொழுது அது இனிப்பாகத்தானே இருக்கும். அப்படி இனிய தமிழில் உரை எழுதி கொடுக்காவிட்டால் நமக்கு இந்த தொல்காப்பியத்தின் அருமை என்னவென்று தெரிந்திருக்காது. அப்போ நச்சினார்க்கினியர் மீது மாக்கோ இத்தனை அபிமானம் கொண்டதற்கு பின்னணியில் நிகழ்ந்த ஒரு நிகழ்வும் சுவையானது. அதை ஏற்கனவே கோடிட்டு காட்டியிருக்கிறார்கள். மதுரை தமிழ்ச்சங்க கூட்டம் ஒன்று ஆற்றிய உரையில் தமிழ் தாத்தா ஊவேசா அவர்கள் நச்சினார்க்கினியரின் பெருமையை எடுத்துரைத்துள்ளார். இந்த ஊவேசா எப்பேற்பட்ட பெருந்தகை? தாயை காத்த, தமிழ் தாயை காத்த தன். ஏனென்றால் அப்போது அழிந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் கரையா நரித்தும் வெள்ளத்தில் கரைந்தும் போய்கொண்டிருந்த தமிழ் ஓலைச்சுவடிகளை தேடி தேடி தமிழ் நூல்களை பதிப்பித்தவர். 90க்கும் மேற்பட்ட நூல்களை பதிப்பித்திருக்கிறார். 3000க்கும் மேற்பட்ட கையெழுத்து ஏடுகளை, ஏழைச்சுவடிகளை, ஓலைச்சுவடிகளை சேகரித்து வைத்திருக்கிறார். மணிமேகலை, சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, திருமுருகாற்றுப்படை உள்ளிட்ட 10 பாடல்களின் 10 நூல்கள், புறநானூறு ஆகியவற்றை அச்சு நூல்களாக ஆக்கினார். அவர் தமது சொற்பொழிவில் நச்சினார்க்கினியர் பெயரில் நினைவு சின்னங்கள் அமைக்க வேண்டும் என்றுள்ளார். அதை கேட்ட மாத்திரத்திலேயே நச்சினார்க்கினியர் பெயரில் நூலகம் ஒன்றை நிறுவி அதை ஊவேசாவுக்கு கடிதம் மூலம் அனுப்பியுள்ளார். அதை கேட்டு மகிழ்ந்து அவர் வாழ்த்து அனுப்பியுள்ளார் பதிலுக்கு. அப்பேற்பட்ட அந்த அரிய சம்பவத்தை 1937
அந்த ஊவேசாவின் மாணாக்கரும் கலைமகனுடைய ஆசிரியருமான கீவா ஜெகநாதன் அவர்கள் தான் எழுதிய ஊவேசா வாழ்க்கை வரலாறு என்ற நூலில் நச்சினார்க்கினியர் பால் அன்பு என்ற அத்தியாயத்தில் விவரித்துள்ளார். நச்சினார்க்கினியர் பேரில் மாக்கோ கொண்டிருந்த அன்பு அவர் மதுரையில் இருந்து திருச்சிக்கு வந்த பிறகும் நீடித்தது, மென்மேலும் வளர்ந்தது. இப்போ நான் எங்க ஊர் மதுரையில இருந்து உங்க ஊர் திருச்சிக்கு வந்துட்டேன், மாக்கோ மாதிரி அவர் அங்கே நீங்க வந்துட்டார். திருச்சி தேசிய கல்லூரியில் 1917 தமிழ் துறையை நிறுவி அதன் முதல் துறை தலைவராக அமர்ந்த பண்டித மாக்கோ 1927 தனது இறுதி காலம் வரை அந்த பொறுப்பில் நீடித்தார். இந்த காலகட்டத்தில் 1923 நச்சினார்க்கினியன் என்ற பத்திரிகையையும் அவர் தொடங்கி தான் மறைந்த 1927 வரை நடத்தினார். தெய்வ பக்தி, மொழிஞானம், தேசபக்தி, நன்னடத்தை முதலியவற்றை இயன்ற அளவில் வளர்க்க தோன்றியது இப்பத்திரிகை என்று முதல் வெளியீட்டிலேயே அப்பத்திரிகையின் நோக்கத்தை தெல்ல தெளிவாக விளக்கியுள்ளார். நச்சினார்க்கினியன் பத்திரிகையை ஒவ்வொரு ஏழின் முகப்பிலும் அந்த தொகுதி எண்கள், பகுதி எண்கள் ஆகியவை தமிழிலேயே, தமிழ் எண்கள். இப்ப நிறைய பேருக்கு புரியாது, கா ஊ ஞா எல்லாம் போட்டா ஒன்றும் புரியாது. அப்படி அந்த தமிழிலேயே முதலில் அதை பதிப்பித்து இருப்பது அவருடைய தமிழ் பற்று எத்தகையது என்பதை நமக்கு எடுத்துக்காட்டும். அவர் தான் மட்டும் கட்டுரைகள் படைப்புகள் எழுதாமல் பிற தமிழறிஞர்களின் படைப்புகளையும் கேட்டு வாங்கி அந்த நச்சினார்க்கினியனில் அதிலே வெளிவரச் செய்திருக்கிறார். அதை விட மிகச்சிறப்பு சமாச்சார புத்து அப்படின்னு ஒரு பகுதி. அந்த பகுதியில தமிழ்நாடு முழுவதும் நடக்கக்கூடிய தமிழ் சார்ந்த அத்தனை நிகழ்ச்சிகள், தமிழ் அமைப்புகளின் நிகழ்ச்சிகள், இதையெல்லாம் திரட்டி தொகுத்து அதிலே கொடுத்திருக்கிறார். இப்ப அந்த தமிழெல்லாம் திரட்டி கொடுத்தா கொத்துன்னு நினைக்க மாட்டான், மாணவர் நம்மளை குத்துன்னு குத்திடுவான். என்ன போர் அடிக்குது? அல்ல, தமிழ் எவ்வளவு சுவையானது என்பதை, தேன் என்பது அதை எடுத்து நாட்டில் தடவி பார்த்தால் தான் இனிப்பு தெரியும் என்பதை போல தமிழ் என்பது அதை சுவைத்து பார்த்தால் தான் தெரியும். அந்த சுவையை ஊட்டியவர் திருச்சிராப்பள்ளி தான் அவர் சொந்த ஒரு நாள்படின்னு நினைக்கிறேன், பூர்வீகம். ஆமா, மதுரையில பணியாற்றி இருக்காரு, மதுரையில தமிழ்ச்சங்க ஆரம்பிச்சார். அப்போ செந்தமிழ் வளர்ப்பதற்கு மதுரையோடு போட்டியிட்டது இல்லையா திருச்சி? திருச்சிராப்பள்ளியும் செந்தமிழும் என்ற தொடரகத்திலையும் அந்த நச்சினார்க்கினியனில் வந்திருக்கிறது. மாக்கோவின் எண்ணம், எழுத்து, செயலாகி அனைத்திலும் தமிழ் வளர்ச்சிதான் என்பதற்கு இந்த நச்சினார்க்கினியன் நூல் இருக்கிறது, பத்திரிகை இருக்கிறது, அதுக்கு மிகப்பெரிய சான்றாதாரமாக தெரிகிறது. மாக்கோவின் நாட்டுப்பற்றுக்கும் இந்த நச்சினார்க்கினியன் 1926 மார்ச் இதழில் வெளியான ஒரு செய்தி ஒரு எடுத்துக்காட்டாக தெரிகிறது. 5ஆம் ஜார்ஜ் மன்னர், அப்போது அவங்களை ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க, கஷ்டகாலம். எங்கெந்தோ வியாபாரத்துக்காக வந்தவன் நம்மள ஒரு 200 வருஷம் ஆண்டுட்டு போயிட்டான். அப்போ 5ஆம் ஜார்ஜ் மன்னர் அவர் ஒரு தொழில் கண்காட்சியை பார்க்கிறார். பார்க்கும்போது அங்கே சொல்கிறார், இங்க இருக்கக்கூடிய டைப்ரைட்டிங் மிஷின், தட்டச்சு இயந்திரங்கள் எல்லாம் அமெரிக்காக்காரன் தயாரிச்சதா இருக்கு, நம்ம நாட்டு தயாரிப்பு இல்லையா அப்படின்னு அவர் கேட்கிறத செய்தி வெளியிட்டிருக்கிறதோடு மாக்கோ முத்தாய்ப்பா ஒண்ணு சொல்றாரு, இதை அறிந்த பின்னராவது நம்மவர்கள் நம் நாட்டு பொருள்களில் நாட்டம் செலுத்தி பயன்பெறுவார்களா அப்படின்னு கேட்டு சுதேசி உணர்வை ஊட்டி இருக்காரு. எங்க பாருங்க, இதுதான் ஒரு இதழாசிரியருடைய பத்திரிகை. அவர் செய்தியை திரிக்கல, ஐயா ஆங்கிலேய எனக்கு வேண்டாதவன் அந்த இருத்தடிப்பு செய்யல, இதெல்லாம் இப்போ பத்திரிகையோட லட்சணம். வேண்டாதவன் இருத்தடிப்பு செய்யணும், இந்த புழுதி வாரி தூட்டணும், அப்படிலாம் செய்யணும். அவர் உண்மையை சொல்கிறார், சொல்லிவிட்டு நமக்கு என்ன தேவை என்பதை அதிலே சேர்த்து சொல்கிறார். அதுதான் ஒரு எழுத்தாளர்களுக்குரிய, ஒரு இதழாசிரியருக்குரிய பெருமை. அதை செய்தவர் தான். இதோட முக்கியம், பத்திரிகை நடத்துவதற்கு பணம் என்ற நாணயம் மாத்திரமல்ல, நேர்மை என்ற நாணயம் தேவை என்பதற்கும் இந்த நச்சினார்க்கினியன் பத்திரிகையும் அதனுடைய ஆசிரியராகிய நம்ம மாக்கோ அவர்களுமே சிறந்த எடுத்துக்காட்டு. 1927 மார்ச் மாதத்தில் கடும் நோய்வாய்ப்பட்ட மாக்கோ அவர்கள் தனக்கு அந்திம காலம் நெருங்கி வருவதை அறிந்தவுடன் ஒரு அதிசய அறிவிப்பை வெளியிட்டார். எமது உடல்நிலை மிகவும் மோசமடைந்து வருகின்ற நிலையில் வரும் மே, ஜூன் மாத இதழ்கள் ஒன்று சேர்ந்தோ அல்லது தாமதமாகவோ வெளிவந்துவிடும். ஆனால் சந்தாதாரர்களுக்கு வியாதி குணப்படாமல் ஈஸ்வரன் என்னை அழைத்துக் கொண்டு விட்டான் என்றால் சந்தாதாரர்களுக்கு சேர வேண்டிய பணம் ஒரு பைசா கூட நின்று போய்விடாது. ஏனென்றால் அவர்களுக்கு ரூபாயாக அல்லாமல் அத்தொகைக்கு நிகராக எமது பிரசுரங்களில் அவர்களுக்கு பிடித்தமானவற்றை வழங்க ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஸ்திர புத்தியுடன் வாசகர்களிடமிருந்து விடைபெறுகிறது. இப்படி ஒரு தீர்க்க தரிசனம். ஆனா சாவர நேரத்திலையும் தானுடைய அடுத்தவனோட ஒரு பைசா நமக்கு இருக்கக்கூடாது,
அதே நேரத்துல தமிழ் வளர்ச்சி பணியில் நின்று போய்விடக்கூடாது என்று நினைத்த பெருந்தகை மார்க். இதழாசிரியர், பத்திரிகை அதிபர் என்ற வகையில் மார்க்சின் அதிக செயல்பாடுகள் பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. 1916 மதுரையில் மார்க்ஸ் தொடங்கிய முதலாவது பத்திரிகை விவேகோதயம். பேர பாருங்க, விவேக உதயம். விவேகம் என்று சொன்னால் அது விவேகானந்தருடைய பெயர். விவேகம் என்பதற்கு ஒரு சமயோஜித அறிவு, துணிச்சலாக முடிவெடுக்கக்கூடியது என்றெல்லாம் இருக்கிறது. ஆக விவேகானந்தரின் சமய ஆன்மீக கருத்துகள், சீர்திருத்த கருத்துகள் ஆகியவை மாத்திரமல்ல, ஆன்மீக கருத்துகள் மாத்திரமல்ல, தேசபக்தி செய்திகளையும், நாட்டுக்கு பயன்படக்கூடிய செய்திகளும், அதை படிப்பவருக்கு பயன்படக்கூடிய விழிப்புணர்வு செய்திகளையும் தாங்கி வந்தது அந்த விவேகோதயம். அப்பத்திரிகைக்கான சந்தாவில் அதான் முக்கியம். வெறும் வாய் வார்த்தையா பெண் சுதந்திரம், பெண்ணுக்கு இடம் அளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 33% கொடுக்கறதுக்கு மூக்கால முக்கிட்டு இருக்கிறாள் இல்லை. அவர் என்ன பண்ணாரு, பெண்களுக்கு சந்தாவில தனிச்சல். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாரதியார் பெண்களுக்காக பத்திரிகை ஆரம்பிச்சாரு, 2 பத்திரிகை, விஜயா, சக்கரவர்த்தி மீது. ஆனா அவர்களோட சந்தால தனிச்சலுகை கொடுத்தாரான்னு எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. ஆனா இவரு பெண்களுக்கு இந்த விவேகோதயம் பத்திரிகை முக்கியமா பெண்களுக்கு வேணும், அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்பட்டால் குடும்பத்தாருக்கும் நாட்டுக்கு பலன் தருங்கிறதுனால அவங்களுக்கு தனி சலுகை அறிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, ஸ்ரீமதி பாலம்மாள் அப்படிங்கிற பெண்மணிய அந்த பத்திரிகையினுடைய துணை ஆசிரியர் பொறுப்பில் நியமித்துள்ளார். எனக்கு தெரிந்தவரை ஒரு பத்திரிகை துறையில ஒரு அந்த காலத்துல ஒரு பெண் துணை ஆசிரியர் நான் கேள்விப்பட்டதில்லை. அதை முதலில் நிகழ்த்தி காட்டியவர் வாழ்க்கை. அதோட ஒரு சிறப்பு, சுதேசமித்ரன் பத்திரிகாதிபர் அந்த ஜி சுப்பிரமணியர் இறந்தவுடனே அவரது பெயர்ல 1916 விவேகோதயம் தொடங்கிய அதே ஆண்டு தான். அப்போ ஒரு நினைவு நீதி திறக்கிறதுக்கு அந்த குடும்பத்தார் ஏற்பாடு செய்யறாங்க. இப்போ மார்க்ஸ் அவர்கள் பேர்ல இந்த மாதிரி அறக்கட்டளை பண்ற மாதிரி அவங்க குடும்பத்தார் அந்த பத்திரிகையும் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது அதில் 50% அந்த நினைவு நிதியில் 50% பெண் பள்ளிக்கூடம் ஒன்றை நிறுவவும், பெண்களுடைய வளர்ச்சிக்கு அந்த பணிகளுக்காக உதவவும் நீங்கள் ஒதுக்க வேண்டும் என்று உரிய கோரிக்கை எழுப்பியவர் மார்க்ஸ். இந்த ஜி சுப்பிரமணியர் யார், எப்படிப்பட்டவர்? பெண் கல்வியை தீவிரமாக ஆதரித்தவர். அது மட்டுமல்ல, பெண்களின் உடல் நலன், அவர்களுடைய மனநலன் ஆகியவற்றை கெடுக்கக்கூடிய பாலிய விவாகத்தை எதிர்த்து தீவிரமாக குரல் கொடுத்தவர். அது மட்டுமல்ல, எல்லா பேச்சும் அந்த மேடையில தாங்க, மேடை விட்டு கீழே இறங்கினா போச்சு அப்படிங்கிற ஆள் அவர் இல்லை. அவருடைய மகள் விதவையாகி போகும்போது இளம் வயதில் மறுமணம் செய்து வைத்த புரட்சியார். அப்படிப்பட்டவர் ஜி சுப்பிரமணிய ஐயர். அப்படிப்பட்டவருடைய பெயரில் அமையக்கூடிய நிதி பெண்களுக்கு கல்வி அறிவு வழங்கவும், வீட்டுக்குள்ளே பெண்ணை கூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலைக வேண்டாம் என்று பாரதி பாடினானே, அந்த விந்தை மனிதர் தலைக வேண்டும் என்றால் பெண்களுக்கு கல்வி வேண்டும். இப்பொழுது நிறைய பெண்கள் படிக்கவே வந்து விட்டீர்கள். ஒரு 100 வருடங்களுக்கு முன்பு நினைத்து பாருங்கள். அப்போ அதுக்கு உதவணும் அந்த நிதின்னு சொன்னாலும் நம்ம பண்டிதமாக. அது மட்டுமல்ல, இதே 1916 அன்றைய மத்திய அரசு பெண் கல்வி தொடர்பாக முக்கிய அம்சங்களை குறிப்பு அனுப்பவும் என்று சொல்லி அப்போ இருந்த மாகாண அரசுகளுக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பினது. அப்போ இவர் ஒரு கோரிக்கை வைக்கிறார், ஒரு வேண்டுகோள் வைக்கிறார். மாகாண அரசுகள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மகளிர் கூட்டங்களை நடத்தி பெண் கல்வி குறித்து பெண்களின் கருத்துக்களை கேட்டிருக்கிறார். இதைத்தான் நீங்க படிக்கணும்னு பெண்கள் மண்டையில திரிக்கக்கூடாது, அவங்களுக்கு என்ன வேணும் அவரை கருத்தை முதல்ல கேளுங்கன்னு சொன்ன முதல் மனிதர் மார்க்ஸ். அது மட்டுமல்ல, வரதட்சணை குடுமையை சாடி பூர்ண சந்திரோதயம் என்ற பத்திரிகையிலே கட்டுரை எழுதியிருக்கிறார். அதோடு வரதட்சணை வாங்க மாட்டோம் என்று சபதம் எடுத்துக் கொள்ளுமாறு இளைஞர்களுக்கு அவர் ஒரு அறைகூவலும் எடுத்திருக்கிறார். இதழாசிரியர் என்ற வகையில் மார்க்சின் சிறப்பு எத்தகையது அப்படிங்கிறதுக்கு 2 பேர்களுடைய பாராட்டுரைகள் மிக இனிமையானவை என்று சொல்லலாம். அதுல ஒருவர், தங்களது பத்திரிகை ஒன்றுதான் நான் விரும்பி படிக்கும் பத்திரிகை. இதை சொன்னவர் யார்? 1916 ஜூலை மாதத்தில் கப்பலோட்டிய தமிழன் மாவு சிதம்பரம். நான் விரும்பி படிக்கிற ஒரே பத்திரிகை வாங்கினாலும் அது எவ்வளவு தரமா இருக்குன்னு பார்த்து. 2வது, இன்னொரு சுதந்திர போராட்ட வீரர் சுப்பிரமணிய சிவா. இப்பத்திரிகை அதிபர் நெடுநாட்களாக தமிழ் வளர்ச்சியையும் தேச முன்னேற்றத்தையும் கருதி அடும்பாடுபட்டு வரும் கோபாலகிருஷ்ண ஐயர் என்று குறிப்பிட்டதோடு, இந்த அப்போ ஒரு காகித பஞ்சம் பேப்பர் பயங்கர டிமாண்ட் ஆயிடுச்சு, போர் நடந்த சூழ்நிலை.
அப்போ காகித பஞ்ச காலத்தில் பழைய பத்திரிகைகள் எல்லாம் நின்று போயோ அல்லது பக்கங்களை சுருக்கியுள்ள நிலையில் மிக குறைந்த சந்தாவில் மிக அரிய விஷயங்களை தாங்கி வருகின்ற இந்த விவேகோதயம் தருவது அந்த ஆசிரியர் மாப்போ அவர்களின் பெருந்தன்மையை காட்டுகிறது, பொதுநல நோட்டை குறிக்கிறது அப்படின்னு சுப்பிரமணிய சிவா பாராட்டியிருக்கிறார். அவர் இதழாசிரியர் மட்டுமல்ல, தமது பத்திரிகைகளிலும் அவர் பன்முகம் இருக்கு. சொல்லித்தான் அவன் ஒரு வழி இல்லை, நேராச்சுதான் பரவாயில்ல, கொஞ்சம் சொல்றேன் கேட்டு எவ்வளவு உள்ள போகுது கேட்டு. அவர் தமது பத்திரிகைகளிலும் பிற பத்திரிகைகளிலும் நல்ல கட்டுரைகள் எழுத படைப்பாளியாகவும் எழுதுகிறார். அவர் எழுதிய கட்டுரைகள், கவிதைகள், மொழிபெயர்ப்பு கவிதைகள் இவற்றையெல்லாம் திரட்டி அரும்பொருள் திரட்டு இந்த நூலாகவும் அவர் வெளியிட்டிருக்கிறார். அதிலே 3ஆம் தொகுதி கட்டுரைகளின் தொகுப்பாக இருக்கிறது. அந்த கட்டுரையை பற்றி தமிழ் தாத்தா ஊவேசா என்ன சொல்கிறார் என்றால், வியாசம். இந்த கட்டுரைகள் என்பதற்கு அந்த காலத்தில் பெயர் வியாசம் என்று பெயர். கட்டுரைகள் எழுத விரும்புவோருக்கு இந்நூல் மிகுந்த துணை செய்யும் என்று நம்புகிறேன் அப்படின்னு உறுதிமொழியை யார் தராரு? ஊவேசா தருகிறார். அதே போல் பண்டிதமணி கதிரேசன் செட்டியார், மூரா கந்தசாமி கவிராயர் போன்ற சான்றோர்களும் இவரது கட்டுரைகளுக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். மாக்கோவின் கட்டுரைகள் மாணவர்கள் உள்ளிட்ட இளம் தலைமுறையினருக்கு பயன்படத்தக்கதாகவும் அரசியல், அறிவியல், இலக்கியம், ஆன்மீகம், வரலாறு, அறிவியல் என பல்வேறு துறை சார்ந்த தகவல் களஞ்சியமாகவும் திகழ்கின்றன. மாணவர்களுக்காக புதல்வர் கடமை என்ற கட்டுரை தொகுப்பு நூலை வழங்கியுள்ளார். அந்த கட்டுரை தொகுப்பு நூலை கதை தொகுப்புன்னு சொல்லலாம். பல்வேறு எடுத்துக்காட்டுகளை கூறிய மாணவர்கள் ஒரு பிள்ளைனா எப்படி இருக்கணும், பையனா எப்படி இருக்கணும், பொண்ணுனா எப்படி இருக்கணும், குழந்தைகள் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கிறார். அறிவியல் கட்டுரைகளுக்கு முன்னோடியும் கூட அவர் ஏற்கனவே புவனேஸ்வரி, அவங்க திருமதி புவனேஸ்வரி சொன்னார் ஒரு கட்டுரையை பற்றி. அதுல புலாலும் பூண்டு, இப்ப பூச்சிகள் இலைய திங்கும், இந்த புல்லு பூண்டை திங்கும்னு சொல்லுவாங்க. ஒரு வகையான பூண்டு, சில வகையான பூண்டுகள் பூஜையை பிடிச்சு திங்குதுங்கிற புலால் உண்ணும் பூண்டுகள் தலைப்புல கட்டுரை எழுதியிருக்கிறார். அவருடைய அறிவியல் கருத்துகள் ஆன்மீக கருத்துக்களையும் தாங்கி வருகின்றன. அதுதான் இன்னொரு அதிசயம். அதற்கு உதாரணம் தேனும் தேனியும் அப்படின்னு ஒரு கட்டுரை. அதுல இந்த ராணி தேனி இல்லாட்டினா அந்த அந்த தேன் கூடு பயனற்று போய்விடும் அப்படிங்கிறத குறிப்பதற்கு, ஜீவாத்மா புரிந்தார், இந்த உலகில் உயிர் புரிந்தார், இந்த உடல் கூடு எப்படி பயனற்று போகுமா அறை போல அப்படின்னு ஒரு விளக்கம் சொல்லியிருக்கு. அது மட்டுமல்ல, ஓய்வு ஒளிச்சல் என்று தேனை சேகரித்தாலும் அதனால் தமது உயிருக்கே உலை வைத்துக் கொள்ளும் தேனீக்கள் மெய்வரித்து பாடுபட்டு சேர்த்த திரவியத்தை நல்வழிகள் செலவழிக்காமல் பிறருக்கும் கொடுத்து உதவாமல் வாழும் பேரைகளுக்கு நற்புத்தி புகட்டுவதாய் உள்ளன அப்படின்னு ஒரு அறக்கோட்பாட்டையிலும் பேசுகிறார். அதுதான் வரலாற்று நாயகர் விஸ்வநாத நாயக்கரை பற்றி விஸ்வநாதன் அல்லது கடமை முரண் அப்படிங்கிற ஒரு கவிதை நாடகம் எழுதியிருக்கிறார். அதே போல நகைச்சுவை நாடகத்தை அவர் எழுதியிருக்கிறார். மௌன தேசிகன் அப்படிங்கிற அவர் சைகை மொழியிலே பேசக்கூடிய ஒருவரை பற்றி பாரதியார் கவிதை எழுதியிருப்பார். வாழைப்பட சாமியார், சாமியார், அந்தரடிச்சான் சாஹிப், இந்த மாதிரி நகைச்சுவை கதைகள் நிறைய எழுதியிருப்பார். ஆனா நகைச்சுவை நாடகம் என்று எழுதியிருக்கிறார் மாக்கோ. மிகச்சிறந்த கவிஞரும் கூட மாக்கோ. அவர் தன்னுடைய ஆசானாகிய அரசன் சண்முகனார், பாண்டித்துறை தேவர், பரதிமார் கலைஞர், கந்தசாமி கவிராய் இவர்களுக்கெல்லாம் புகழ்ந்து தமிழ் பாமாலை சூட்டியிருக்கிறார். அது மட்டுமல்ல, ஒரு நல்ல தமிழன், ஒரு தேசிய தமிழன் பிற மொழிகளை, குறிப்பாக சகோதர மொழிகளை வெறுக்க மாட்டான், நேசிக்கவே செய்வான் என்பதற்கும் முன்னுதாரணமாய் திகழ்ந்தவர் மாக்கோவர். 1919 ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் மதுரை வந்த போது அவரை பாராட்டி தமிழ் பாமாலை சூட்டியவர் நமது மாக்கோ அவர்கள். அது விவேக போதியில் பின்னால் அது வெளிவந்தது. ஷேக்ஸ்பியர், ஷெல்லி, சர் வாட்டர் ஸ்காட், தாமஸ் கேம்பல், வில்லியம் கவுப்பர், அலெக்சாண்டர் போப் போன்ற பிரபல ஆங்கில கவிஞர்கள் அவர்களுடைய கவிதைகள் எல்லாம் தமிழாக்கம் செய்தனர். அவரது மொழிபெயர்ப்பு திறன் எப்படிப்பட்டது என்பதற்கு மகாகவி பாரதியார் இந்தியா பத்திரிகையில் 1907ஆம் ஆண்டில் தந்துள்ள ஒரு பாராட்டுரை மிகப்பெரிய சான்றாக திகழ்கிறது. அவரது வார்த்தையிலேயே சொல்கிறேன். அவர் எதை எழுதினார்னா, வில்லியம் கவுப் தி டாஸ்க் அப்படிங்கிற ஒரு கவிதை, அதை ராஜபக்தி, தேசபக்தி என்பது ராஜபக்தி என்ற பெயர்ல கவிதையாக மொழிபெயர்த்திருக்கிறார். பாரதியார் சொல்கிறார், இதை நான் முதல் வாசித்தவுடன் மொழிபெயர்ப்பென்றே நினைக்கவில்லை. வழக்கமாய் மொழிபெயர்ப்புகள், குறிப்பாக செய்யுள்கள், பாறைக்காட்டில் குதிரை வண்டி போவது போல கடவுட என்று உறுதி செய்யும். ஆனால் நமது ஐயர், அதாவது மாக்கோ, செய்திருக்கும் மொழிபெயர்ப்பு தெரிந்தவர் கண்டு மற்றவர்களுக்கு மொழிபெயர்ப்பென்றே தெரியாது. எப்படிப்பட்ட பாராட்டுரை பாருங்கள். ஜி.யு. போப் அவர்களும் இதே போன்ற வார்த்தைகளை சொல்லி அவரை பாராட்டி இருக்கிறார். அந்த கவிதை எப்படி இருக்கிறதுனா, முதல் பாரா எப்படி இருக்கு,
ஈதன் சொந்த ஊர் ஈதன் பிறப்பிடம் என தனக்குள்ளே எப்போதாயினும் உண்ணுதற்கென்னா தன்னுணர்வில்லா ஒருவனேனும் உயிருடன் உள்ளனோ அன்னைய நாட்டில் அலைந்தவன் தன்னோர் நோக்கி காலடி ஓட்டிய காலையில் உள்ளம் குளிரா ஒருவனேனும் உள்ளனோ என்று அப்படியே உணர்ச்சி கொண்டு அந்த தேசபக்தி கவிதை தொடங்குகிறது. மொழிபெயர்ப்புகளில் கூட தேசபக்தி ஊட்டும் கவிதைகளுக்கு முன்னுரிமை தந்தவர் மாக்குவர். அதுல இன்னொரு குறிப்பிட்டு சொல்லணும்னா பாபா பிரேமானந்த சுவாமிகளோட அமெரிக்க சிஷியை ஒருத்தங்க, அவங்க ஆண்டன் அம்மையாருங்கிறது ஒரு ஆங்கிலேய அம்மையார். அவர்கள் நமது இந்திய நாட்டின் மீது பாசம் கொண்டு பற்று கொண்டு அவர் இந்தியாஸ் நேஷனல் ஆந்தம் அப்படின்னு ஒரு கவிதை ஆங்கிலத்தில் எழுதியிருக்காங்க. அதை ஜாதிய கீதம் அப்படிங்கிற பெயர்ல மொழியாக்கம் செய்திருக்கிறார் நமது மாக்கு அவர்கள். அந்த கவிதையின் தொடக்கம் எப்படி அமைகிறது என்றால், வாலிக பண்டை பெயரே வாய்த்திடு மாவள நாடே மாசில் தூய்மை சூழ் இசைசேர் பாரதமே தாயகமே தூயெல்லாம் தோன்றும் பூவே பாலிகனின் பெரும் தகைமை பான்மையை யார் பயில ஆறு பாலிப்பாய் நீ ஆடி புனைய புவிக்கும் ஆறுகிறே நினதுரிமை ஆண்யன் உள்ளம் என்று பாரத பெருமையை பறைசாற்றுகிறது. என்ன அருமையான மொழிபெயர்ப்பு பாருங்க. மாக்கோவின் தமிழ் தொண்டில் ஆகச் சிறந்த செயல் என்று சொல்வது அவரது தமிழ் ஆசான் மீது அவர் கொண்டிருந்த குரு பக்தி, அவருக்கு செய்த ஒரு நன்றி கடன். அவர் எப்பொழுதுமே தன்னை புலவர் சோழவன் அரசன் சண்முகனாரின் மாணக்கர் என்று சொல்லிதான் அறிமுகப்படுத்திக் கொண்டார். அவர் 1919 இறந்து விட்டார். அவர் இறந்து போன சில தினங்களிலேயே அவர் எழுதிய 100 திருக்குறள் குறித்து 100 நேரிசை வெண்பாக்கள் எழுதியிருந்தார். அதை வள்ளுவர் நேரிசை என்ற பெயரிலேயே அந்த 100 திருக்குறள்களுக்கும் அந்த அவர் எழுதின அதற்கு பதவுரை, அவர் சொல்லக்கூடிய கதை விளக்கம், இதையெல்லாம் சேர்த்து தன்னுடைய விவேகாலயம் நூலில் வெளியிட்டார். பிறகு அதை தொகுத்து நூலாகவும் வெளியிட்டார். அதனுடைய முன்னுரைகள் சொல்கிறார், மற்ற வெண்பாக்களில் இருந்து ஆசானின் நேரிசை வெண்பா வித்தியாசமானது. பின்னிரண்டு அடிகள் வரிசை கிரமமாக திருக்குறள், முன்னிரண்டு அடிகள் அதற்கு இசைவான வரலாற்று சம்பவம் அல்லது ஒரு தகவல், இரண்டாம் அடியின் 3ஆம் சீரில் வள்ளுவரே என அவரது பெயரை முன்னிலைப்படுத்தி பாடப்பட்டதாகும். என்ன அற்புதம் பாருங்க. மேலும் திருக்குறள் முழுமைக்கும் அவர் வெண்பாக பாடி முடிப்பதற்கு முன் சிவகதி அடைந்து விட்டாரே ஆசான் என்று இறங்குகையில், வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்த வார்ப்புகள் கொண்ட தமிழ்நாடு செய்த தீவினை பயன் என்று பார்வையை துணைக்கு அழைத்துக் கொண்டு இறங்கினார். தமது தமிழ் ஆசானுக்கு உரிய மரியாதை செலுத்திய மாக்கோ அவர்கள் தான் ஓர் தமிழ் ஆசான் என்ற வகையிலே தமது மாணவர்களை தமிழ் அறிவும் தமிழ் ஆர்வம் தமிழ் பற்றும் கொண்டவர்களாக வளர்க்கவும் தகுந்த வழிமுறைகளை செய்திருக்கிறார். அதுதான் சிறப்பு. மதுரை மாணவர் செந்தமிழ் சங்கமாக இருக்கட்டும், நச்சினார் கிணியார் சங்கமாக அந்த நூலகமாக இருக்கட்டும், திருச்சியில் தொடங்கிய நச்சினார் கிணியர் பத்திரிகையாக இருக்கட்டும், ஆகிய அனைத்தின் மூலமாகவும் மாணவர்களுடைய தமிழ் திறனையும் தேச உணர்வையும் பொது அறிவையும் வளர்த்தார். மாணவர்களின் தமிழ் ஞான விருத்திக்கு மாக்கோ அரும்பாடுபட்டார் என்று தமிழறிஞர் சீனி விஸ்வநாதன் கூறியிருக்கிற அந்த பாராட்டுரையே இதற்கு மிகப்பெரிய சான்று. தனது மாணவர்களின் படைப்புகளை விவேகோதயம், நச்சினார்க்கினியன் ஆகிய தனது பத்திரிகைகளில் வெளியிட்டு அவர்களை தொடர்ந்து ஊக்குவித்து வந்தவர். ஆசிரியர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், மாணவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஆசிரியர்கள் முக்கியமானது இல்லையா, ஆசிரியர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை உபாத்திம, அந்த உபாத்திம அந்த காலத்துல ஆசிரியர்களை குறிப்பது. மாணவர்களுக்கு உபதேசம் அப்படிங்கிற பேர்ல ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார் மார்க்கோ. இதுலதான் முக்கியமான ஒரு விஷயம் வருது. மார்க்கோவிடம் தமிழ் பயின்ற மாணவர் சுப்பிரமணிய சர்மா என்பவர் இங்கேயே படித்து இங்கேயே தமிழ்துறை முதல்வராக ஆகியிருக்கிறார் பிரசன்ன பாலாஜி போல அவர்கிட்ட தமிழ் படிச்சிருக்காரு தமிழ் சங்கத்துல. ஆனா மதுரை கல்லூரியை கூட மதுரை கல்லூரியோட சில ஆண்டுகள் மூத்தவர்கள் மதுரை அமெரிக்கன் கல்லூரி, அந்த அமெரிக்கன் கல்லூரியுடைய தமிழ் துறை தலைவராக அவர் போய் சேர்ந்தார், இவரோட படித்த மாணவர். ஆனா அவரு 1912 அந்த சுப்பிரமணிய சர்மா என்ற மாணவர் தமிழ்துறை தலைவர் கோமதி கோகிலமானது அப்படின்னு ஒரு நாவல், அந்த காலத்துல இந்த நாவல் எழுதுறது ரொம்ப அதிசயம். அதை வெளியிடும் பொழுது அதனுடைய முன்னுரையில சொல்றாரு, நான் மதுரை மாணவர் செந்தமிழ் சங்கத்தை நிறுவிய மா கோபாலகிருஷ்ண ஐயரின் மாணாக்கன் அப்படி அறிமுகப்படுத்தின பிறகுதான் நான் அமெரிக்கன் கல்லூரி தமிழ்துறை தலைவர்னு சொல்றேன். எப்படி ஒரு மாணவர் பக்தி பாருங்க, குரு பக்தி பாருங்க. இந்த மாணவர் எழுதிய பாண்டிய நாயக்க மன்னர் சரித்திரம் என்ற நூல் தான் எனக்கு விஸ்வநாதன் அல்லது கொள்கை முரண் என்ற கவிதை நாடகம் எழுத தூண்டுகோலாக இருந்ததுன்னு ரொம்ப தன்னடக்கத்தோட ஒப்புக்கிறார் அவருடைய ஆசான். எப்படி பாத்தீங்களா? அப்ப எப்பேற்பட்ட மாணவரை உருவாக்கி இருக்கிறார்.
அதாவது இவருக்கே தூண்டுகோலாக அமையும்படி ஒரு படைப்பை தான் படைத்த ஒரு மாணவன் படைத்தளிக்கிறான் என்றால் அது எப்படிப்பட்ட ஆசிரியனாக இருக்க வேண்டும். ஆசி ஈரிதல் என்று சொன்னால் குற்றம் குறைகளை களைதல், ஆச்சாரிய என்று சொன்னால் வழிநடத்துபவர், குரு என்று சொன்னால் அறியாமையாகி இருளை நீக்குபவர். அதற்கெல்லாம் இலக்கணமாக திகழ்ந்தவர் மாக்குரு. இதே போல் இதுதான் முக்கியமான இன்னொரு விஷயம். மாக்கோவை அடிவற்றி அவரு மற்றொரு இதே போல சுப்பிரமணிய சர்மா மாதிரி இன்னொரு மாணவர் இருக்காரு. அவர் நாராயண ரெட்டி அப்படிங்கிறவர். தனது 18 வயதிலேயே தனது சிற்றூராகிய அழகிய நல்லூரில் செந்தமிழ் கலாச்சபை அப்படிங்கிற பேர்ல அந்த ஐயா தமிழையா ஆரம்பிச்ச மாணவ செந்தமிழ் சங்கத்துக்கு ஒரு கிளை சங்கத்தை தொடங்குகிறார். அது மட்டுமல்ல, அவர் நச்சினார்கிரிய நூலகம் அமைத்தார் என்றால் இவர் மாக்கோ பெயரிலேயே ஒரு வாசக சாலையை நிறுத்தினார். இப்படிப்பட்ட நல்ல மனுஷனை தான் இறைவன் உடனே கொண்டு போயிடுவாங்க. பிடிக்காது. 24 வயசுல இந்த மாணவன் செத்து போயிடறான் நாராயண ரெட்டி. அவன் சாகும் தெருவேல தன் அப்பாவை கூப்பிட்டு, ஐயா நான் இறந்து போறேன், என் பேர்ல ஒரு நினைவு நிதிய ஒரு தமிழ் ஆசான்கிட்ட கொடு அப்படின்னு சொன்னான்னா, மரண தருவாயில் கூட ஒரு மாணவன் தமிழ் வளர்ச்சியே தன் உயிர் மூச்சாக கொண்ட ஒருவனிடம் இந்த தமிழ் வளர்ச்சி நிதியை கொடுன்னு சொன்னா, அப்படிப்பட்ட மண்பதை அறிவதற்கு செய்த அந்த மாணவ சிகாமணியோட மாண்பை நான் என்னவென்று சொல்றேன். அப்படிப்பட்ட ஒரு மாணவனை உருவாக்கிய குருவை பற்றி நான் எப்படி புகழ? இவ்வாறாக எல்லோரும் நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அருமையான தருணம் வந்துவிட்டது. நான் பேச்சை முடித்துக் கொள்ள போகிறேன். இவ்வாறாக தமிழாசிரியர், தமிழ்ச்சங்க நிறுவனர், கவிதைகள், கட்டுரைகள் இயற்றும் படைப்பாளர், இதழாசிரியர், பத்திரிகை உரிமையாளர், முடிவுகற்பாளர், சமூக சீர்திருத்தவாதி என்று பல்வேறு வகையிலும் தமிழ் வளர்ச்சியையே வாழ்வின் நுகர்ச்சியாக கருதி அந்த ஒவ்வொரு செயலிலும் தமிழ் வளர்ச்சியோடு தேச முன்னேற்றத்தையும் தனது உயிர் மூச்சாக கொண்டு வாழ்ந்த அந்த பொன்னான மனிதர் மா கோபாலகிருஷ்ண என்ற அந்த பண்டித மாக்கோ பொன்விழா கொண்டாடுவதற்கு முன்பாகவே 49வது வயதில் சிவகதி அடைந்து விட்டார். அவர் சொன்ன வார்த்தையில சொன்னா தமிழ்நாடு செய்த தீவினை. ஆனால் மகாகவி பாரதிக்கு அண்ணனாக திகழ்ந்த மாக்கோவின் படைப்புகள் அதிகாவரம் பெற்று இன்றைக்கும் என்றைக்கும் நமக்கு உறுதுணையாக இருக்கும் என்பது உறுதி. யான் ஒரு கவிஞன், பத்திரிகையாளன், எழுத்தாளன், மொழிபெயர்ப்பாளன் அப்படின்னா சொன்னாங்க. அந்த முறையிலும் பாரதியார் பணியாற்றிய, இதுதான் முக்கியம், பாரதியார் பணியாற்றிய சேதுபதி மேல்நிலைப் பள்ளி, மாக்கோ பணியாற்றிய மதுரை கல்லூரி ஆகியவற்றின் முன்னாள் மாணவன் என்ற தகுதியிலும் மாமனிதர் மாக்கோவை பற்றி உரையாற்ற எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பளித்த நல்லிதயங்களுக்கும் தேசிய கல்லூரி நிர்வாகத்தினருக்கும் மீண்டும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ ஒரு கொட்டி போட்டு விடைபெறுவதற்கு முன்பாக நானும் ஒரு கவிஞன் என்ற முறையில் பண்டித மா கோபாலகிருஷ்ணருக்கு வெண்பாவின் அமிர்தகிறது பாமாலையை சூக்கி மகிழ்கிறேன். பண்டித மாக்கோ வாழ்த்துப்பார். பாரதிக்கோர் சாரதியாய் பாங்குடனே வீற்றவரை தேசபக்தி பத்திரிகை மித்திரனில் சேர்த்திட்டார். பாரதிக்கோர் சாரதியாய் பாங்குடனே விற்றவரை தேசபக்தி பத்திரிகை மித்திரனில் சேர்த்திட்டார். பாரதியாம் தீப்பொறிகை பாரதியின் சோதிகென பார்த்திட வைத்த மாக்கோ போற்று. பாரதியாம் தீப்பொறிகை பாரதியின் சோதிகென பார்த்திட வைத்த மாக்கோ போற்று. விவேகர் வழிநடந்த வீரியர் விஞ்சை விதேகர் விதமகு வித்வான் விசேகர் சுதேசி சுதந்திர சித்தியாம் சீலர் விதந்தே மாக்கோவை வணங்கி. விவேகர் வழிநடந்த வீரியர் விஞ்சை விதேகர் விதமிகு வித்வான் விசேடர் சுதேசி சுதந்திர சிற்பியாம் சீலர் விதந்தே மாக்கோவை வணங்கி. சன்னியாசி கீதத்தை சாருதமிழ் சாற்றியவர், ஆங்கில பாக்களையும் ஆற்றொடுக்காய் மாற்றியவர். சன்னியாசி கீதத்தை சாருதமிழ் சாற்றியவர், ஆங்கில பாக்களையும் ஆற்றொடுக்காய் மாற்றியவர். நற்றமிழ் சங்கத்தை நன்றாக நாட்டியவர் சத்குரு கோபாலர் வாழ்த்து. நற்றமிழ் சங்கத்தை நன்றாக நாட்டியவர் சத்குரு கோபாலர் வாழ்த்து என்று வாழ்த்தி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி மீண்டும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழிய செந்தமிழ், வாழ்க தமிழர், வாழிய பாரதம், அணித்திறனாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம். அது மட்டுமின்றி செவ்வியல் தமிழ் நூல்களில் தேசிய ஒருமைப்பாடு என்ற தலைப்பிலே 50வது பக்கம்லாம் இல்ல, 1200 பக்கங்களுக்கு அந்த ஆய்வானது தொடர்கிறது. அப்படிப்பட்ட சிறந்த ஆய்வு நூல் நம் தேசத்தின் ஒருமைப்பாட்டை பற்றியது. அதை விரைவில் வெளிவர இருக்கிறது. சிறப்பு விருந்தினர்கள் நம்முடைய பார்த்துக்கள்.
உள்ளபடி உழைக்கும் எங்கள் முருகானந்தம் சார் அவர்கள் நன்றியோடு வருகின்றார். அவரை நன்றியுடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய பாரம்பரியமிக்க நம் தேசிய கல்லூரியின் தமிழ்துறையில் முதல் துறை தலைவர் பண்டித மா கோபாலகிருஷ்ண ஐயர் அவர்களின் அறக்கட்டளை சொற்பொழிவினை இக்குளிர்மை அரங்கத்தில் நிகழ்வதற்கு அனுமதி அளித்ததோடு வாழ்த்துக்களையும் அளித்த நமது செயலர் பெருந்தகை அவர்களுக்கு இவ் அறக்கட்டளையின் சார்பாகவும் தமிழ்துறையின் சார்பாகவும் நன்றியை குறித்தாக்குகின்றோம். எதிர்பார்ப்பு இல்லாமல் மற்றவர்களை பார்த்து புன்னகை செய்யுங்கள். உங்களை விட அழகாக இருப்பீர்கள். உங்களை விட அழகானவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இருக்கவும் முடியாது. இந்த உலகினில் யாரும் இல்லை என்பதை தன் வாழ்வில் லட்சியமாக கொண்டு இனியதொரு வரவேற்புரை வழங்கிய தமிழ்துறை தலைவர் முனைவர் பேராசிரியர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு இவ் அறக்கட்டளையின் சார்பாக தமிழ்துறையின் சார்பாக நன்றியை தெரிவித்துள்ளேன். பல காயங்களுக்கு கண்ணீர் மருந்து, சில காயங்களுக்கு பிரிவு மருந்து, எல்லா காயங்களுக்கும் சிறந்த அருமருந்து அமைதி. இத்தகைய அமைதியின் பிம்பமாக திகழும் தலைமை உரை வழங்கிய கல்லூரி முதல்வர் பேராசிரியர் பிரசன்ன பாலாஜி அவர்களுக்கு எங்களது தமிழ்துறையின் சார்பாகவும் அறக்கட்டளையின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துள்ளோம். நிஜங்கள் தரும் சந்தோஷத்தை விட நினைவுகள் தரும் சந்தோஷங்கள் அதிகம். காரணம், நிஜங்கள் நிலைப்பதில்லை, நினைவுகள் அழிவதில்லை. இத்தகைய நினைவுகள்னாலேயே மேனாள் முதல் துறை தலைவர் பண்டித மாக்கோ அவர்களுடைய பெயரில் இந்த அறக்கட்டளையை நிறுவி இத்தேசிய கல்லூரியில் தொடர்ந்து பல ஆண்டுகளாக தன் குடும்பத்தாருடன் வருகை புரிந்து வாழ்த்துரை வழங்கி வரும் மாக்கோ அவர்களுடைய குடும்ப உறுப்பினர் மற்றும் பெயரன் சுந்தர்ராஜ் அவர்கள் மற்றும் உஷா மகாதேவன் அவர்களுக்கு இந்த அறக்கட்டளையின் சார்பாகவும் தமிழ்துறையின் சார்பாகவும் மிகுந்த நன்றிகளை உரித்தாக்குகின்றோம். இவ்விழாவின் சிறப்பு விருந்தினர் நற்றமிழ் நாயகர் பன்முக கவிஞர் பத்மன் அவர்கள். வென்றவருக்கும் தோற்றவருக்கும் வரலாறு உண்டு. வேடிக்கை பார்த்தவருக்கும் விமர்சனம் செய்தவர்களுக்கும் ஒரு வரி கூட கிடையாது. நான் எதிலும் தோற்பதில்லை, ஒன்று வெற்றி கொள்கின்றேன், இல்லை கற்றுக்கொள்கின்றேன் என்ற உணர்வுகளை ஆர்ப்பரிக்கும் அமுத பார்க்கடலே, பன்முகமாய் பரிணமித்த பத்மன் அவர்களே, இவ்வறக்கட்டளை சொற்பொழிவுக்கென கலைக்காய் பெற்றெடுத்த கலைமைந்தரே, இறைப்பையை பசிக்காக விற்ற பெருமகனே, இறைப்பையை பசிக்காக விற்ற பெருமகனே, எங்களின் அறிவு பசிக்க அன்னமிட்ட மூத்த மகன் பண்டித மாக்கோ, அறிவின் பிதாமகன், கற்றலை கற்பிக்கும் கருவறை, தேசியமும் தமிழும் வளர்த்த மாமனிதர் மாக்கோ என்னும் உண்மையில் உரையாசிரியர், இதழாசிரியர், பெண்களுக்கு இழைக்கப்படும் கொடுமைகளை எதிர்த்து போராடிய பெருமகனார் மாக்கோ, நச்சினார்கினியன் என்ற பத்திரிகை ஆசிரியர் என பன்முகத்தில் அவர்களை பற்றி எடுத்துரைத்தேன். உள்ளத்து உணர்ச்சிகள் துள்ளி குதிக்க ஒட்டாத மண்ணையும் எட்டாத விண்ணையும் நல்ல கருத்துக்களுடன் மென்மையாய் உள்ளத்தில் கலந்திடவே செய்தேன். கருவுற்ற நெஞ்சமே நீர், கண்மூடி நின்றாலும் காது கேட்கும், காதுகளுமே வளம் வந்து சுற்றி பார்க்கும் உண்மை. இவ்வறக்கட்டளையின் சார்பாக உங்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகும் என்பர் இக்கல்லூரியின் இரு கண்களாக திகழ்கின்ற கலைப்புல முதல்வரைய என்னுடைய நண்பர், தமிழ்துறையின் எல்லாராலும் விரும்பி கேட்கக்கூடிய பேச்சாளர் நீலகண்டன் அவர்கள் மற்றும் அறிவியல் புல முதன்மையர் விஜயசங்கர் அவர்கள் இவ்விழாவிற்கு வருகை தந்தார்கள். அவர்களுக்கு இந்த தமிழ்துறையின் சார்பாக அறக்கட்டளையின் சார்பாக நன்றியை உரித்தாக்குகின்றேன். மற்றும் இவ்விழாவில் பங்கேற்ற எம் துறை பேராசிரியர்கள், பிற துறை பேராசிரியர் பெருமக்கள்,
சுயநிதி பிரிவு பேராசிரியர்கள் அனைவருக்கும் தமிழ்துறையின் சார்பாக, அறக்கட்டளையின் சார்பாக நன்றியை உரித்தாக்குகின்றேன். இந்நிகழ்வினை நேர்த்தியான முறையில் தொகுத்து வழங்கிய நல்லதொரு பேச்சு, அதுவே என்னுடைய சுவாச மூச்சு என திகழும் பேராசிரியர் புவனேஸ்வரி அவர்களுக்கு இவ்வறக்கட்டளையின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகள். நிறைவாக ஊடக அன்பர்கள், ஒளிவொலி அமைப்பாளர்கள், அலுவலக அன்பர்கள், கால்களற்ற கடல்கள் அலைகள் ஓடி வருவதும், கால்களற்ற கடல் அலைகள் ஓடி வருவதும், சிறகுகளற்ற நம் எண்ணங்கள் வந்து மறைவதும், அதுதான் வாழ்க்கை என்று உணர்ந்து செயல்படும் இருபால் மாணவ மாணவிகள் அனைவருக்கும் இவ்வறக்கட்டளையின் சார்பாக நன்றியை குறித்தாக்குகின்றேன். நிறைவாக நாட்டுப்பண். மேனாள் துறைத் தலைவர் காந்தி ஐயா வந்திருந்திருக்காங்க. நான் வந்ததே விஷ் பண்ணேன். என்னுடைய பதசத்தை விட்டேன். மிகவும் நன்றி. அவருக்கு இந்த தமிழ்துறையின் சார்பாக மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகின்றேன். லிவ்யா ஸ்ரீ கோல்டு பேக்கர்ஸ். அடகு நகையை விற்க, மர அடகு வைக்க லிவ்யா ஸ்ரீ கோல்டு பேக்கர்ஸ்.